உண்மையான பின்னடைவு திமுக ஆட்சிக்கு எதுனா ஆட்சிக்கு இருக்கிற அவப்பெயர், கட்சிக்காரன் இருக்கிற அதிருப்தி, அதுதான் உண்மையான பின்னடைவு. சரி, கலைஞர் மாதிரி ஸ்டாலின் கிடையாது. கலைஞர் வந்து எல்லாரோடையும் டச் வச்சுக்கிட்டே இருப்பாரு. காலையில 6 மணிக்கு போன் அடிப்பாரு, என்னையா நடந்துட்டு இருக்கும் பாரு. ஸ்டாலின் தான் தொடர்பே கிடையாது. அவரோட ஸ்டைலே வேறவா இருக்கு. கட்சிக்காரன்டே அடிப்பாரு கலைஞர். கடைசி மட்ட கட்சிக்காரன் வரைக்கும் அவருக்கு பேர் தெரியுங்க. கலைஞரை நம்ம போய் பார்த்துட்டு முதலமைச்சர் இருக்கும்போது பார்த்துட்டு மாடியில் போய் பேசிட்டு கீழே இறங்கி வருவோம்ல, நிறைய பேர் நிற்பாங்க, டிஆர் பாலு எல்லாம் நிற்பாங்க. கலைஞர் கார்ல ஏறிட்டு நம்மளை மட்டும் பார்த்து வரட்டா அப்படின்னு கை காட்டுவார். ஒண்ணுமே அதுக்கு அர்த்தமே கிடையாது. நம்மகிட்ட என்ன அதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்குங்க? ஒண்ணும் கிடையாது. வெறும் செய்தி தான் பேசியிருப்பாரு. ஆனா அதுல நுணுக்கம் என்ன தெரியுமா? ஏதோ ஒண்ணு இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கியா? யாரெல்லாம் யோசிப்பாங்க? எல்லா கட்சிக்காரும் யோசிப்பான். அது என்னங்க விஷயம்? ஏன்டா பேசுவாங்க? ஏங்க உங்களுக்கு மட்டும் என்னங்க போயிட்டு வரட்டான்னு கேட்டாரு அப்படின்னு. இது வந்து ஒரு வகையான அரசியல்.